வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவால பகுதியில் கடந்த 17ஆம் தேதி பெய்த பலத்த மழையின் போது கைதகொல்லி வழியாக செல்லும் நீரோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கைதகொல்லி அருகே கோடிக்கோடு சாலை குறுக்கே உள்ள பாலத்தை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த தடுப்புச் சுவர் விழுந்து சேதமடைந்தது. மழையின் போது ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து சேதமடைந்த சாலையோரம் தொடர்ந்து மண்ணரிப்பும் ஏற்பட்டது. இதனால் சாலை சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் நிலவியது. அப்பகுதியில் 5 நாட்கள் ஆகியும் தற்காலிக சீரமைப்பு பணிகள் செய்யாததால் ஓட்டுநர்கள் அதிருப்தி அடைந்தனர். இதையடுத்து அப்பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து சேதமடைந்த சாலையோரம் மண்ணரிப்பு ஏற்படுவதை தடுக்க மண் கொட்டப்பட்டு மண் மூட்டைகள் அடுக்கும் பணியில் நெடுஞ்சாலை பணியாளர்கள் ஈடுபட்டனர். ஓட்டுநர்கள் நிம்மதியடைந்தனர். பயணிகள் கூறுகையில், சாலையோரம் மண்ணரிப்பு ஏற்படுவதை தடுக்க மண் மூட்டைகள் மூலம் தற்காலிக சீரமைப்பு மேற்கொண்டது வரவேற்கக்கூடியது. ஆனால் பருவமழையின் போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மண் மூட்டைகளும் அடித்து செல்ல வாய்ப்புள்ளது. எனவே அப்பகுதியை நிரந்தரமாக சீரமைக்க வேண்டும் என்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நகராட்சி அலுவலகம் எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது. இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் நடத்தினர். மார்க்கெட் செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதியடைந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கூறினர். இதையடுத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மீண்டும் ஆக்கிரமிப்புகள் வராமல் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மாலை நேரங்களில் கனமழை பெய்கிறது. அப்பகுதி விவசாயிகள் 300 ஏக்கருக்கு மேல் கோடை காலத்திற்கு ஏற்ற குறுவை நெல் ரகங்களை பயிரிட்டனர். ஒரு வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்தது. மணப்பாறை பகுதியில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தன. வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைவிட தொடங்கின. தண்ணீரை வெளியேற்றவும் அறுவடை செய்யவும் வழி இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். நேற்று இப்போ 2 நாளாக பேஞ்ச மழையில் ரொம்ப மழை எல்லாம் ரொம்ப தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அறுவடை செய்கிற நேரத்தில் இப்போ தொடர்ந்து 2 நாளாக மழை பெஞ்சதுனால ரொம்ப அறுவடை பண்ண முடியல. பூரா முளைச்சி போய் கிடக்குது. ஏதோ நீங்கள் தான் அதுக்கு அரசாங்கம் பார்த்து பார்வையிட்டு நீங்கள் ஏதோ இன்சூரன்ஸு போக ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணணும். கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணி கொடுங்க. ஒரு ஏக்கருக்கு 45லேருந்து 50 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு. 100 மூட்டைக்கு மேலே வரும், 100-150 மூட்டை மேலே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் அரசாங்கம் ஏதோ உதவி பண்ணணும் சார். 6 ஏக்கர் விவசாயம் பண்ணோம். பயிர் அறுவடை சமயத்தில் மழை பெஞ்சு எல்லாமே வெள்ளத்தில் ஒன்றும் இல்லாமல் போச்சு, எல்லாம் முளைச்சி போச்சுங்க. அதுக்கு எதுனாச்சும் நீங்கள் நிதி உதவி செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 45,000-50,000 ரூபா செலவாயிருக்கு. இப்போ அறுக்கிற சமயம் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்ய வேண்டும். எல்லாமே பூரா முளைச்சி போச்சு, ஒன்றுக்கும் ஆகாதுங்க. 100 மூட்டைக்கு மேலே ஆகும், எல்லாமே ஒன்றும் ஆகாது, எல்லாம் முளைச்சி போச்சுங்க. கோடை சாகுபடி என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யவில்லை. எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி ஏக்கருக்கு 45,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். எனக்கு 3 ஏக்கர் கோடைக்காயில் நட்டது மகேந்திரா நெல் நட்டேன். அந்த மகேந்திரா நெல்லில் நெல் நல்லா இருக்குது, பூரா பயிராக முளைச்சி ஒரு ஏக்கருக்கு 45 ரூபா செலவாகும். மழை இப்போ 2 நாள் நேற்று நல்ல மழை. 20ஆம் தேதி அருமையான மழை பெஞ்சிருக்குது. பூரா நெல் பயிர் பூரா தண்ணிக்குள்ளே இருக்குது. தண்ணி விட்டு அறுக்கவும் முடியாது. பயிர் பூரா முளைச்சி போச்சு, ஒரு நெல் கூட இல்லாமல் பூராமே முளைச்சிருக்குது. 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. கடந்த மே 14ஆம் தேதி நடைபெற்ற பெண்களுக்கான போல் வால்ட் போட்டியில் தஞ்சாவூரை சேர்ந்த ரோசி மீனா 4.05 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேத்திர பாலபுரத்தை சேர்ந்த விவசாயி இளங்கோவன் மகள் பரணிகா
4 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். தேசிய போல் வால்ட் போட்டியில் தங்கம், வெள்ளி வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த ரோசி மீனா மற்றும் பரணிகாவிற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. First of the technique on the run up, then the plant. Yes, she goes. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக 23ஆம் ஆண்டு நாய் கண்காட்சி நடைபெற்றது. சிட்சு, ஜெர்மன் ஷெப்பர்ட், ராஜபாளையம், சிப்பிப்பாறை, பக், பொமரேனியன், சைபீரியன் ஹஸ்கி, ராட்வீலர், கிரேட்டேன், கோல்டன் ரெட்ரீவர் உள்ளிட்ட பல வகை நாய்கள் போட்டியில் பங்கேற்றன. 4 சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாய் பராமரிப்பு, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், நடத்தை உள்ளிட்ட பிரிவுகளில் வெற்றி பெற்ற நாய்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி நாய் கண்காட்சியை டூரிஸ்டுகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்யும் மழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பாமல் நேரடியாக இரவு நேரங்களில் ஆற்றில் திறந்து விடுகின்றனர். இதனால் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் பகுதியில் செல்லும் பாலாற்றில் நுரை பொங்கி வெண்மை நிறமாக காட்சியளிப்பதுடன் துர்நாற்றம் வீசுகிறது. ரசாயன கழிவு நீரை ஆற்றில் நேரடியாக திருப்பி விடுவதால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. மண்வளம் பாதிக்கப்பட்டு வருவதால் விளை நிலங்கள் மலடாகி பாழாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ரசாயன கழிவு நீரை பாலாற்றில் விடாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரி உள்ளது. பூதங்குடி கிராமத்தின் VNSS மதகு பகுதியில் வீராணம் ஏரியின் குளிக்கும் படிக்கட்டு உள்ளது. இது தினசரி நூற்றுக்கணக்கானோர் கடந்து செல்லும் பிரதான வழியாக உள்ளது. இங்குள்ள ஏரியின் கரைகளில் அமர்ந்து குடிமகன்கள் மது அருந்திவிட்டு பிளாஸ்டிக் கப்புகள், மது பாட்டில்களை உடைத்து ஏரிக்குள்ளேயே வீசி செல்கின்றனர். பலர் பழைய துணிகளை தூக்கி வீசியும் வருகின்றனர். இதனால் ஏரி மாசடைந்து வருகிறது. நீர்வாழ் உயிரினங்களுக்கு கேடு ஏற்பட்டுள்ளது. பூதங்குடியை சேர்ந்த கூலி தொழிலாளி நாகராஜன் ஏரிக்குள் வீசப்பட்ட பாட்டில்கள், பிளாஸ்டிக் கப்புகள் மற்றும் தூக்கி வீசப்பட்ட துணிகளை தனி நபராக சேகரித்து தன்னால் இயன்றளவு சுத்தப்படுத்தி வருகிறார். இந்த ஏரியில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆழமான பகுதியாக இருந்தது. இப்போ துண்டுச்சு. அது வேற பிரச்சனை விடுங்க. சுத்தமாக இருந்த பகுதியே இப்போ வீணாக போச்சு. ஒரு மோடு பள்ளம் இருக்குது, ஆழம் இல்லை. பாட்டிலு தண்ணி அடிக்கிறவங்க மூளை கடைசி காலெல்லாம் ஏறுது. மக்கள் இறங்கி சின்ன பசங்கள்லாம் என்ன அறியாத பசங்கள்லாம் குளிக்கிறாங்கன்னா அவங்க என்ன கிடக்கும் தெரியாது. ஆனால் குடிக்கிறவங்க அதை நினச்சி பார்க்குறதே இல்லை. நம்ம குடிச்சோம்னா கடைசி போனோம்னு பார்க்குறாங்க. சுத்தமாக வைக்க மாட்டேங்கிறாங்க. சுத்தம் பண்ணனா கூடமே அது பைத்தியக்காரன்னு சொல்கிற கூட இருக்குது. எல்லா மதுவிலுமே அப்படி தான் நடக்குது. கூடுமான வரையும் மக்கள் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் நிறைவு விழாவாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி மே 24ஆம் தேதி துவங்கி மே 26ஆம் தேதி வரை நடக்கிறது. இதையொட்டி அன்னாசி, சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை உட்பட டன் கணக்கில் 20 வகையிலான பழங்கள் வரவழைத்து பல்வேறு வடிவமைப்புகள் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பழங்களால் கிங்காங், வாத்து, நத்தை உட்பட 9 உருவங்கள் செய்யப்பட உள்ளது. தோட்டக்கலைத்துறையின் ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் பழங்களால் 150 வடிவமைப்பு, ஆர்கானிக் வடிவமைப்பு பழங்களால் அமைக்கப்படுகிறது. கடந்த ஜனவரியில் நடவு செய்யப்பட்ட மேரிகோல்ட், செல்சியா, ஆஸ்டர், டேலியா, ஜின்னியா, ஃப்ளக்ஸ், ரோஜா உட்பட 30க்கும் மேற்பட்ட வகைகளில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறது. தோட்டக்கலைத்துறையின் அரங்குகள் உட்பட தனியார் துறை அரங்குகள் அமைக்கும் பணிகளும் துரிதமாக நடக்கிறது.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. ஹில்க்ரோவ் ரயில்வே ஸ்டேஷனுக்குள் குட்டிகளுடன் 8 காட்டு யானைகள் புகுந்தன. ரயில்வே ஸ்டேஷன் கேண்டீனை உடைத்து துவம்சம் செய்தன. கேண்டீன் அருகில் உள்ள குடிநீர் குழாயை தண்ணீருக்காக யானைகள் உடைத்தன. யானைகள் புகுந்ததால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். யானை வழித்தட பகுதிகளில் தனியார் சிலர் பொக்லைன் பயன்படுத்தி சாலை அமைத்து கட்டுமான பணிகள் மேற்கொள்ள உள்ளனர். இதனால் யானைகள் தடம் மாறி செல்கின்றன. வனத்துறையினர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் கடந்த 17ஆம் தேதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குளித்துக் கொண்டிருந்த 5 சுற்றுலா பயணிகளை வெள்ளம் அடித்து சென்றது. அவர்களில் 4 பேரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். மாணவன் அஸ்வின் உயிரிழந்தான். இந்த சம்பவத்தை தொடர்ந்து குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இதனால் குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகள் பலத்த ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றனர். சீசனை நம்பியுள்ள வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். எனவே குற்றாலத்தில் குளிக்க நீடிக்கும் தடையை நீக்கக் கோரி குற்றாலம் திருக்குற்றாலநாதர் கோவில் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலெக்டர் கமல் கிஷோரிடம் மனு வழங்கினர். மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்தோம். குற்றாலத்தில் குளிக்க தடை பண்ணியிருக்கிறதுனால எங்களுக்கு குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி அவங்ககிட்ட மாவட்ட ஆட்சியர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் மனு வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு 2 நாள் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுபோக குற்றாலத்தில் இப்போ சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் குளிக்க முடியாமல் வேஸ்ட்டாக திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. சின்ன ஊட்டின்னு சொல்ல கொடைக்கானல் ஊட்டி மாதிரி குற்றாலத்துக்கு வரவங்களுக்கு குற்றால அருவி அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க கூட குற்றாலம் ஒரு ட்ரெயினில் கூட குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள குற்றாலத்தில் குளிக்க விடலைனால குற்றால வியாபாரிகளுக்கும் வர்த்தகம் ரொம்ப பாதிப்பு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு நாளைக்கு எப்படி போனாலும் ஒரு 5-6 கோடி ரூபா வியாபாரம் வர்த்தகம் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய வியாபாரம். அப்போ ஒரு வாரம்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ வியாபாரம் பாதிப்புகள் இருக்குது. இந்த பாத்ரூம்கள்லாம் குற்றாலம் சீசன் ஆரம்பிக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். நாங்கள் ரொம்ப நாள் இல்லை, ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பாத்ரூம் இதெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் சரி பண்ணாமல் இருக்காங்க. இந்து சமயத்துறையும் சரி, பேரூராட்சியும் சரி, இந்த போன பாத்ரூம்லாம் சரி பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ நாங்கள் 700 ஆட்டோ வச்சு உள்ள அங்கே வாழ்வாதாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 700 அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு 3000 பேர் நாங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் லீவு நேரம் தான் எங்களுக்கு ஓட்டத்தை இந்த ஸ்கூல் லீவை வச்சு தான் நாங்கள் ஓடி அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட, ஸ்கூல் புக் வாங்க, இதெல்லாம் அந்த ஸ்கூல் லீவு ஓட்டத்தை வச்சு தான் நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம். இப்போ இது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இது மாவட்ட ஆட்சியர் ஐயா இதை கருத்தில் பார்த்து ஆலோசனை பண்ணி எங்களுக்கு சீக்கிரம் விரைவில் திறந்து விட்டாங்க அப்படின்னா எங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும்.